இயல்பாகவே ஒவ்வொரு மனிதருடைய வளர்ச்சியும் தேடலில் தொடங்குகிறது. இந்த தேடல் ஒருவருக்கு 12 வயது முடிந்து 13ஆம் வயது தொடங்கும் டீனேஜ் பருவத்தில் ஆரம்பமாகிறது. ஒருவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளை கண்டறிய தூண்டுகிற வயது இது. இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் அவரை வளர்த்த விதம் விண்ணரசு குறித்த ஞானத்தை தேடுவதாக அமைந்திருந்தது. இதனால்தான் என்னவோ இயேசு 12 வயதில் எருசலேம் ஆலயத்திற்குச் சென்றபோது பாஸ்கா விழா முடிந்த பின்னும் அங்கேயே தங்கிவிடுகிறார். அப்படி அங்கே தங்கியவர் விளையாட்டுத்தனமாகவோ அல்லது ஊதாரித்தனமாகவோ அல்ல. அங்கிருந்த மறைநூல் அறிஞர்கள் மற்றும் திருச்சட்ட வல்லுநர்கள் மத்தியில் விவாதித்துக் கொண்டிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் மூப்பர்கள் மத்தியில் சிறுவர்களையும் பெண்களையும் காண்பது மிகவும் அரிது. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஈர்த்தன. அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்ததாக விவிலியம் குறிப்பிடுகிறது. ஒரு உண்மையான, அதே சமயத்தில் உன்னதமான தேடல் நம் வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது. இயேசு கிறிஸ்து விண்ணரசு குறித்த ஞானத்தை தேடினார். மறைநூல்களின் மறைபொருளை தேடினார். அவர் தேடிய ஞானமும் மறைபொருளும் அவருக்கு கிடைத்தன. அதனால்தான் அவர் மக்கள் மத்தியில் பணி செய்யும்போது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆணித்தரமாக கூறினார். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் தம்மை குறித்த விண்ணக தந்தையின் விருப்பத்தையும் தனது 12 வயதிலேயே கண்டுகொண்டார். அன்பார்ந்த வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளையும் நேரத்தையும் பொன்னான வாழ்க்கையையும் தவறவிடாதீர்கள். இன்றே விண்ணக தந்தையின் விருப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளையும் கண்டடையுங்கள். அமிதாப் பச்சன் அவர்கள் நடத்துகிற கோன் பனேகா கரோர்பதி நிகழ்ச்சியில் ஒரு 12 வயது சிறுவன் கூறிய பதிலை பகிர விரும்புகிறேன். அந்த சிறுவனிடம் அமிதாப் பச்சன் கேட்கிறார், உனக்கு ஏன் பணம் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை? அதற்கு அந்த சிறுவன் பதில் கூறுகிறான், பணம் சேர்க்க வேண்டும் என்பது தவறான ஆசை கிடையாது. அதையும் நான் தவறான வழிகளில் சேர்க்கவில்லை. பள்ளியிலும் பொது இடங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுக்கிறேன். பரிசு பணம் கிடைக்கிறது. அதை நான் என் பணப்பையில் வைத்துக்கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. வெறும் 10 ரூபாயையும் 20 ரூபாயையும் வைத்துக்கொண்டு சுற்றுவதில் என்ன சந்தோஷம் இருக்கப் போகிறது? மேலும் அந்த பணம் என்னுடையது என்று நினைக்கும்போது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறைக்குச் செல்ல ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையை குறித்த நுணுக்கமான விவரங்கள் உங்கள் விரல் நுனியில் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு 10 விளக்கங்களை கொடுக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை நோக்கி ஏற்கனவே சென்றுவிட்டீர்கள். ஆகையால் திருவிதிரியம் கூறுகிறது, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று சொல்லும் நாட்களுக்கு முன் அவரை உள்ளத்தில் நினை. நான் உங்களை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். அவை தீமைக்கல்ல, நன்மையை விளைவிக்கும் திட்டங்கள். உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பவை. அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, தாமதித்தது போதும். சோம்பேறித்தனமாக நாட்களை வீணடித்தது போதும். எழுந்து வாருங்கள், துணிந்து வாருங்கள். உங்களை படைத்தவர் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறார். தலைகுனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து நிற்கலாம். இதுவே அதற்கான ஏற்ற காலம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.